அதாவது இந்த கூட்டணி அமைஞ்சது கூட எங்க டீமுக்கு ஒரு வகையில் வெற்றி. இல்ல இதுல எடப்பாடிக்கு என்ன லாபம் வந்துடும் இந்த கூட்டணினால? அவருக்கு எப்பவுமே இந்த கூட்டணி தோல்வியான கூட்டணி போது நமக்கு இதுல லாபம் இல்லைன்னு தெரிஞ்சும் அவர் அந்த இடத்த பிக் பண்றாருன்னா அப்போ இந்த எக்ஸ்டர்னல் ரீசன் மட்டும் காரணமா இருக்க வாய்ப்பு இல்லைல்ல. சொல்றதை பார்த்தா பாஜக சீமான முதல்வர் வேட்பாளரா ப்ரொஜெக்ட் பண்ண தயாரா இருந்தாங்கன்ற மாதிரியான ஒரு இடத்துக்கு நகர்த்துறீங்களா? அதுக்கான எந்த விதமான சர்டிபிகேட்டும் தெரியல. 8 நான் பேச ஆரம்பிச்சதும் அண்ணாமலை சீமான புகழ்றாரு. அப்ப எடப்பாடி இது நடந்துருமோ, நடந்தா நம்ம 3வது போய் கிரிப்பு போயிருமோன்னு உள்ள வந்துட்டு அவரு ஏன் பயப்படணும்? இப்ப ஏற்கனவே அவர்கிட்ட தேமுதிக இருக்காங்க, இன்னும் தேமுதிக எங்க இருக்காங்க? தேமுதிக எங்க இருக்காங்க? அவங்க திமுக ஆப்ஷனை ஓபன் பண்ணிட்டு இருக்காங்க. மாநில தலைவரை மாத்தி கொடுத்திருக்காங்க. மாநில தலைவர் எடப்பாடி எவ்வளவு பெரிய வெற்றி கண்டிப்பா மறுக்கலையே. ஆனா 20% வந்தது மோடிக்கு வெற்றி தானே. நேற்று நானே என்ன சொன்னேன், பெரும்பான்மை தமிழ் சமுதாயத்தை சேர்ந்தோடு சரண்டர் ஆக மாட்டான்னு சொன்னேன். தமிழ் வாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் கௌதம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு கௌதம். தேங்க்யூ சார். சார், இப்போ எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரியே எடப்பாடி போய் சந்திச்சுட்டு வந்தாரு. அதிமுக பாஜக கூட்டணி உறுதி அப்படின்னு அமித்ஷா சென்னையிலேயே வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டாரு. ஆனா கூட்டணி உறுதி ஆகாது, விஜய் எடப்பாடியோட சேர போறாரு, இப்படி பல விஷயங்கள் இருந்தது. அண்ணாமலையே தொடர போறாருன்றது அதுவும் மாத்தி திரு நயினார் நாகேந்திரன் கொண்டு வந்துட்டாங்க. இதெல்லாம் எதிர்பார்த்தீங்களா? ஆனா நீங்க தொடர்ச்சியா இந்த கூட்டணி வராதுன்னு சொல்லிட்டே இருந்தீங்க. ஆனா இந்த கூட்டணி இப்ப அமைஞ்சிருக்கு. அதாவது இந்த கூட்டணி அமைஞ்சது கூட எங்க டீமுக்கு ஒரு வகையில வெற்றி. எப்படி சொல்றீங்க? நாங்க வந்து சிபிஎம் பொலிட் பூரோவில் மேக்சிமைஸ் ஆன்டி பிஜேபி ஆன்டி மோடிங்கிற ஒரு தீர்மானத்தை போட்டாங்க. இப்போ நாங்கள் மினிமைஸ் ஆன்டி பிஜேபி ஆன்டி மோடி தான் நம்ம இதாக போகணுன்னு ஒரு சஜஷனை டெல்லிக்கு ஹைகமாண்டு கொடுத்தோம். அதில் எங்கள் சஜஷன் ஆட்டு நாம் முதல்ல கொடுத்தது மாயாவதிக்கு 8% எப்படியாவது நாம் 2029 பிஜேபிக்குள்ளே கொண்டு வந்துடணும், என்டிஏக்குள்ளே கொண்டு வந்துடணுங்கிறது முதல் சஜஷன். அடுத்து ஐஎன்எல்டி அவங்க ஹரியானாவில் ஜெயித்தாங்கிறதுக்காக அசரத்தியாக இருக்காமல் 29க்காக ஐஎன்எல்டியை கொண்டு வந்துடணும். அல்லது ஐஎன்எல்டி ஜாட் ஓட்டுகள் வந்து பூபேந்தர் சிங் கோடா காங்கிரஸுக்கு ஜாட் பொலிட்டிக்ஸுக்காக அந்த சைடு போயிடக்கூடாது. ஏன்னா இங்கே ஜேடிஎஸை நாங்கள் தான், அண்ணாமலை தான் அதை செய்தார், நாங்கள் தான் சஜஸ்ட் பண்ணோம். எக்ஸிக்யூட் பண்ணது அண்ணாமலை. அண்ணாமலை பிஎல் சந்தோஷம் பார்த்து உடனே அதை கொண்டு வந்தார். அப்போ எப்படி ஜேடிஎஸ் ஓட்டு வந்து டிகே சிவகுமார் சிம்பதியில் அந்த ஒக்காலியா கவுடாஸ் வந்து கூட்டணியாகவோ அல்லது தனிச்சு நின்னா ஆட்டோமேட்டிக்காட்டோ சிவகுமார் லீடர்ஷிப்புக்கு டிசிபேட் ஆகிடக்கூடாதுன்னு ஜேடிஎஸ்ஸை அலையன்ஸில் கொண்டு வந்து ஓல்டு மைசூரில் மோடிக்கு கணிசமான இடங்கள் ஜெயிக்கிறதுக்கு எங்கள் அறிவும் ஆற்றலும் நாலேஜ் ஒர்க்கும் துணையாக இருந்ததோ, அதே மாதிரி மேக்சிமைஸ் மோடிங்கிறதுல நாம் பலையினப்பற்றக்கூடாதுங்கிறதுக்காக மினிமைஸ் மோடிங்கிறதுல மகாராஷ்டிராவில் ஜெயித்தாலும் பிரகாஷ் அம்பேத்கர் 2-3% ஓட்டு தான் எடுத்திருக்கிறாரு. பட் அந்த ஓட்டும் தானே வைட்டல். பார்லிமெண்ட்டுக்கு 29க்கு அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது. பிரகாஷ் அம்பேத்கரை கொண்டு வரணும், ஐஎன்எல்டியை கொண்டு வரணும். எப்படி கவுடாஸ் ஓட்டுக்காக ஐஎன்எல்டி கொண்டு வந்த மாதிரி ஜாட்டு ஓட்டு நாளைக்கு பூபேந்தர் சிங் கோடா வச்சு காங்கிரஸுக்கு போயிடக்கூடாது. டஃப்பாக தானே இருக்குது. அப்போ ஐஎன்எல்டியை கொண்டு வரணும், மாயாவதியை கொண்டு வரணும்னு இப்படி ஒவ்வொரு இடமும் நாங்கள் மினிமைஸ் ஆன்டி மோடியில் இப்போ 20% ஆன்டி மோடி ஓட்டு மினிமைஸ் ஆயிருக்கு. நாங்கள் எங்கள் ஸ்ட்ராட்டஜி படி 8% சீமான முன்னிலைப்படுத்தி அந்த 8% ஆன்டி மோடி ஓட்டையும் மினிமைஸ் பண்ணணும்னு தான் நாங்கள் நினைச்சோம். இன்னைக்கு அவர் ஆன்டி மோடியா இல்லைனாலும் ஆன்டி பிஜேபியா தான் சீமான் இருக்கிறார். ஆன்டி மோடிங்கிறத சீமான் டைல்யூட் பண்ணிட்டாரு. காரணம், மோடி பிரதமர்னு விழுந்த 18% வாக்குல தனக்கும் பெரிய பங்கு வருங்கிறதுக்காக மோடியை எதிர்காண்டாங்கிற பெரிய மோடியை அட்டாக் பண்ணாண்டாம், அவர் பிரதமர்னு நினைச்ச ஓட்டு தான் சிஎம்னு வருங்கிற எண்ண ஓட்டா இருக்கலாம். நாங்க வந்து அந்த 8ஐயும் உள்ள கொண்டு வந்துட்டோம்னா இந்த 20 டைல்யூட் ஆயிரும். அதுக்கு பிறகு எடப்பாடி வேற வழி இல்லாம நம்ம கிட்ட சரண்டர் ஆவாரு, 3வது போய் சரண்டர் ஆவாருன்னு நம்ம கருத்தை சொன்னோம். அதுல 20% எடப்பாடி வந்து அவரே வந்துட்டாரு. செங்கோட்டையனை பாஜகவினர் கான்டாக்ட்ல எடுத்ததும் ஒரு காரணமா இருக்கலாம். இன்னும் பல காரணங்கள்ல குறிப்பா எங்க கருத்தை வந்து அண்ணாமலை எப்படி ஜேடிஎஸ் உள்ள கொண்டு வந்தாரோ எங்க கருத்தை ஏற்று பிஎல் சந்தோஷ் மூலமா, அதே மாதிரி எங்க கருத்தின் அடிப்படையில வந்து சீமானை வந்து அண்ணாமலை பெருசா புகழ ஆரம்பிச்சிட்டாரு. ஏற்கனவே சீமான் மேல அண்ணாமலை ஒரு சாப்பிட்டாதான் இருந்தாரு. சீமான தாக்குதல்
தாக்கி பேச வேண்டிய இடத்துல கூட சீமான் அண்ணா ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்கணும், என் அண்ணன் தான் சொல்லிட்டு போனாரு. அப்புறம் இந்த கள் ஆதரவு இதுல மாநாட்டுல கூட டெலிபரேட்டா சீமான் அண்ணனும் கல்லுக்கு ஆதரவா இருக்காரு, மற்ற திராவிட கட்சிகள் மாதிரி பிராண்டி விஸ்கி ரம்முக்கு ஆதரவா இல்லைங்கிற அந்த ஒரு கருத்தையும் முன் வச்சாரு. அதற்கு பிறகு சீமான் அண்ணன் இடைத்தேர்தல்னாலும் களத்துல நிற்பாரு, களத்தை விட்டு ஓட மாட்டாருன்னு என்டிஏ கூட நிக்கலாங்க. அப்ப அவரு களத்துல ஒருத்தர் நிக்கிறது வந்து பெரிய வளர்ச்சி. சீமான் அப்படி களத்துல நின்னுதான் தினகரனி கமலஹாசனையும் மிஞ்சி வந்தாருங்கிற அந்த கருத்தையும் அவரு சீமான் அண்ணனை ப்ரொஜெக்ட் பண்ணி சொன்னாரு. அப்புறம் தண்ணீர் இல்லாத தலைவர் சீமான் சொன்னாரு. கொள்கையில உறுதிப்பாடு நிலையான உறுதிப்பாடு கொள்கையும் கொண்டு வரனாரு. அப்ப இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன தோணிருக்கும்னா, நிதிஷ்குமாரை ப்ரொஜெக்ட் பண்ண மாதிரி சீமான ப்ரொஜெக்ட் பண்ணாலும் பண்ணிடுவாங்க. அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணா நாம அவங்க 26% அணியாயிரும், நாம 20% தான் இருக்கும். அப்ப நம்ம வட தமிழகத்தை தவிர மற்ற எல்லா இடமும் கீழே போயிருவோங்கிற ஒரு சூழ்நிலையில 20% பலம் கொண்ட எடப்பாடி பழனிசாமி என்டிஏக்குள்ள வந்திருக்கிறாரு. இது எங்க முயற்சிக்கு வெற்றி, மினிமைஸ் ஆன்டி மோடிங்கிற முயற்சிக்கு வெற்றி. அதே வேளையில எடப்பாடிக்கும் வந்து அண்ணாமலை தலைவர் போஸ்டை விட்டு இறங்கின பிறகுதான், நயினார் வந்த பிறகுதான் அவர் வந்தாரு. அவருக்கு ஆதரவா குரல் கொடுத்த நயினார் வந்தது எடப்பாடிக்கும் வெற்றி தான். அதே வேளையில மோடிக்காக போர் புரிஞ்ச நாங்களும் வந்து இதுல வெற்றி பெற்றிருக்கோம். ஒன் மஸ்ட் பி அலர்ட் இன் பொலிட்டிக்ஸ்ங்கிறதுக்காக எடப்பாடியில வந்து எல்லா விஷயத்திலும் எடப்பாடி கிட்ட இல்ல. ஆனா தமிழகத்துல பொறுத்த வரைக்கும் இங்க எடப்பாடி தலைமையில தான் இந்த கூட்டணியா அமைய போது. இங்க என்டிஏ அலைன்ஸ் இருந்தா கூட அதுக்கான தலைவர் எடப்பாடி தானே. கண்டிப்பா அவ்வளவு பெரிய ஒரு ப்ரொஃபைல் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம திரும்பவும் அவர் சீமானோடைய அந்த ஸ்டேச்சர்ல வைக்கிறது சரியான அணுகுமுறை தான். அந்த ஸ்டேச்சர்ல நான் வைக்கல. 18-8-26,000 சொல்லும் போது 20 கூட யாரும் இல்லாத போது சவுத்து வெஸ்ட் சிட்டில வந்து என்டிஏ 2வது வந்துடும், இவர் 3வது போயிருவாரு. வன்னியர் பெல்ட்ல மட்டும்தான் இவர் 2வது நிற்பாருங்கிற ஒரு சூழ்நிலையை தவிர்க்கிறதுக்கு தான், சவுத் வெஸ்ட் சிட்டில இவருக்குள்ள பலகீனத்தை மறைக்கிறதுக்கு தான் 20 வந்து வந்திருக்கு. அவங்க 8 வந்து சம்மதிக்கவே இல்லை. 8 வந்து சம்மதிக்கவே இல்லை. நான் தான் 8 எப்படியும் பெர்சூட் பண்ணிடலாம், நம்ம தம்பி தானே, நான் அப்படி யாரும் நினைக்க கூடாது. இஸ் எ கிரேட் லீடர், ரொம்ப ஸ்டெபனா உள்ள லீடர். தனிச்சு போட்டிங்கிறதுக்காக நாமே மாற்று, நாம் தமிழரை மாற்றுன்னு உறுதியா வந்த லீடர். ஏபிசிடி எதிர்ப்புல நிற்கக்கூடிய ஒரு லீடர் தான். இன்னைக்கு கூட பக்போர்டுல நான் முஸ்லீமை போடுற மாதிரி அறநிலையத்துறையில கிறிஸ்டின முஸ்லீமை போடுன்னு பேசியிருக்கிறாரு. சோ அவருக்கு கொள்கையில தெளிவா போகக்கூடியவர் தான். அப்போ அவர்கிட்ட இருந்து எந்த பாசிட்டிவ் இதுவும் வரல. எடப்பாடி கிட்ட இருந்து பாசிட்டிவ் வருது, ஒருக்கா பாத்துட்டாங்க. அப்போ அவங்க 20 கிட்ட இருந்து பாசிட்டிவ் வருது. 8 ஒண்ணுமே சொல்லல. ஆனா 8 நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணிடுவோங்கிற ஒரு தோற்றத்தை சான்ஸ் எடுக்க முடியாதுங்கிற தோற்றத்தை சொல்றதை பார்த்தா பாஜக சீமான முதல்வர் வேட்பாளரா ப்ரொஜெக்ட் பண்ண தயாரா இருந்தாங்கன்ற மாதிரியான ஒரு இடத்துக்கு நகர்த்துறீங்களா? ஆனா அதுக்கான எந்த விதமான சமிக்கையுமே தெரியல. மாநில தலைவர் அண்ணாமலை சீமான போல்து பேசினதுதான் ஒரு சமிக்கை. சான்ஸ் எடுக்க முடியாதுங்கிற புள்ளியில தான் அது போகுது. எண்ட் ஜஸ்டிஃபைஸ் தி மீன்ஸ் மோடி பண்ணிட்டாருன்னா சசிகலாவை எல்லாரையும் மீறி வீழ்த்துவார் மோடின்னு சொல்லி சாதிச்சவன் சொல்றான். அப்ப இதுலயும் அவன் சாதிச்சுட்டான்னா அப்ப நம்ம 3வது இடம் பெறுவோங்கிற ஒரு இது வருது இல்லையா? என்னோட அந்த நோக்கம் என்னன்னா, பைப்போலர் பொலிட்டிக்ஸ் அடிக்கணும்னு தான் சசிகலாவை நம்ம கிராக் டவுன் பண்ண சொன்னோம். சீமான் 8 ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு சொன்னா பைப்போலர் பொலிட்டிக்ஸ் அடிபட்டுருவாங்க. அதுக்கப்புறம் 1-1 மோடி தலைமைக்கு தோத்து போன எடப்பாடியும் வந்தாகணுங்கிறது தான் நம்ம கான்செப்டுக்குள்ள நம்ம அதை கொண்டு வந்தோம். அங்க 20 வரும்போது 8ஓட 20%, 8 வந்து எந்த இன்க்ளினேஷனும் கொடுக்கல, லைக்கிங்கும் கொடுக்கல. 8 சார்பா நான் தான் பேசிட்டு இருக்கிறேன். 8 நான் பேச ஆரம்பிச்சதும் அண்ணாமலை சீமான புகழ்றாரு. அப்ப எடப்பாடி இது நடந்துருமோ, நடந்தா நம்ம 3வது போய் கிரிப்பு போயிருமோன்னு உள்ள வந்துட்டு. அவரு ஏன் பயப்படணும்? இப்ப ஏற்கனவே அவர்கிட்ட தேமுதிக இருக்காங்க. இன்னும் தேமுதிக எங்க இருக்காங்க? தேமுதிக எங்க இருக்காங்க? அவங்க திமுக ஆப்ஷன் ஓபன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஓபன் பண்ண சார், இப்போதைக்கு அவங்க கூட தான் இருக்காங்க. அது இருக்கு ஆப்ஷன் இருக்கும்போது இப்போதைக்கு அவங்க ஏற்கனவே தோல்வியில இருக்கிற ஏற்கனவே தோல்வியில இருக்கிற பிஜேபியோட போய் அவங்க ஏன் சேரணும்? 2 எலெக்ஷன் தோல்வி, அதுக்கான எந்த ப்ரூவனும் இல்ல. 2 பேரும் சேர்ந்தா என்ன ஆகும்னு. சோ திரும்பவும் அந்த ஆப்ஷன் போகும்போது அப்ப அந்த ஆப்ஷனை பிஜேபி தானே ஓபன் பண்றாங்க. எடப்பாடிக்கு பிஜேபி ஓபன் பண்ணாங்க, மாநில தலைவரை மாத்தி கொடுத்திருக்காங்க. மாநில தலைவர் எடப்பாடி எவ்வளவு பெரிய வெற்றி, கண்டிப்பா மறுக்கலையே. ஆனா 20% வந்தது மோடிக்கு வெற்றி தானே. நேத்து நானே என்ன சொன்னேன், பெரும்பான்மை தமிழ் சமுதாயத்தை சேர்ந்தவர் சரண்டர் ஆக மாட்டான்னு சொன்னல. அப்ப நான் அவர் சரண்டர் ஆவா நான் சொன்னா, அப்போ அவர் இன்னைக்கு ஆயிருக்காருன்னா செங்கோட்டையன் சீமான் தான் காரணம், விஜய் தான் காரணம், இது ராமதாஸ் தான் காரணம். மல்டிபிள் ரீசன்ஸ்ல எது பெற்றோ அதுக்கு வந்திருக்காரு. தனக்குள்ள 2 ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் தனக்கு குறைஞ்ச நஷ்டமோ, எந்த ஆப்ஷன் தனக்கு கூடுதல் லாபமோ
அதை எடுப்பாருன்னு சொன்னேன். அதே மாதிரி எடுத்திருக்கிறாரு. இதுல எடப்பாடிக்கு என்ன லாபம் வந்துற போகுது இந்த கூட்டணினால? அவருக்கு எப்பவுமே இந்த கூட்டணி தோல்வியான கூட்டணி போது நமக்கு இதுல லாபம் இல்லைன்னு தெரிஞ்சும் அவர் அந்த இடத்த பிக் பண்றாருன்னா அப்போ இந்த எக்ஸ்டர்னல் ரீசன் மட்டும் காரணமா இருக்க வாய்ப்பு இல்லைல்ல? அதை தாண்டி நான் தெரியாத காரணங்களுக்குள்ள நான் சொல்ல மாட்டேன். என்னைக்குமே நான் யாருமே ஆதாரம் இல்லாம எந்த தலைவர்களும் யாரையுமே நான் எங்கேயும் நான் இது பண்ணல. டாக்டர் ஐயாவை பற்றி நான் விமர்சனம் பண்ணும்போது கூட அவருக்கு அந்த 98 அலையன்ஸ் ஆப்ஷன் நான் ஏற்படுத்தி கொடுத்தேன். அதே மாதிரி ஐ கேன் அன்டு தட்னு சொல்லுவேன். பிரஜாதிகள் எதிர்ப்பு அவருக்கு டைலூட் பண்ணி கொடுத்தேன். அதே மாதிரி பிரஜாதிகள் எதிர்ப்பு அவருக்கு அதிகரிச்சு 2009 அலையன்ஸ்ல அவரை நான் வீழ்த்தினேன். சொல்லிதான் வீழ்த்தினேன். உங்களை எல்லாருமே தெரியும். நீங்க இருந்த அச்சு ஊடகத்துல நீங்க இருக்கும்போது தம்பிக்கு அது தெரிஞ்ச விஷயம்தான். அதே மாதிரி 2019லயும் நாம அவரை இது பண்ணு சொன்னா நாம எந்த வரையறையோ அந்த வரையறைக்குள்ள நின்றுதான் யாரையும் பேசுவோம். இதை தாண்டி டாக்டர் ஐயாவை பற்றி நான் எந்த விமர்சனமோ எதையுமே நான் வச்சது கிடையாது. லிமிட்டை தாண்டி எடப்பாடியை விமர்சிச்சிட்டீங்கல்ல, கூட்டணிக்கு சேரவே மாட்டாங்க, இந்த கூட்டணி சேரவே நான் விட மாட்டேன்ற இடத்துக்குள்ள நகர்ந்தாரு. இல்ல, இந்த கூட்டணி சேர்ந்தது என்னோட மினிமைஸ் ஆன்டி மோடிங்கிற இதுல எனக்கு லாபம் தான். அதுல நாம ஜெயித்திருக்கோம். மற்ற இதுல 20% ஓட்டு உள்ள வந்தது நான் ஜெயித்ததான் நான் கருதுறேன். அதே வேளையில எடப்பாடி பெரும்பான்மை தமிழ் சமுதாயத்தை சேர்ந்தவர், அவர் சரண்டர் ஆக மாட்டாருன்னு அவர் போல்ட் அனுப்பாருங்கிற நம்பிதானே அதையும் நான் சொல்லியிருந்தேன். அப்ப அவரும் உள்ள வந்திருக்காது இல்லையா? அப்ப அவருக்கு சூழ்நிலை பொலிட்டிக்ஸ் மூவ்ஸ் அண்ட் கவுண்டர் மூவ்ஸ். இந்த இடத்துக்குள்ள இந்த மூவ் தனக்கு லாபம்னு நினைக்கிறாரு. விஜய் இவரோட பெரிய ஆளுன்னு எழுதுறாங்க. ராமதாஸ் விக்ரவாண்டிக்கு பிறகு போர் பொலிட்டிக்ஸ் பண்றாரு. அண்ணாமலை சீமான் ஆப்ஷனை ஓபன் பண்றாரு. செங்கோட்டையன் வச்சு கட்சியை ப்ளோ பண்ணிடுவாங்கன்னு சூழல் இருக்கு. இப்படி மல்டிபிள் ரீசன்ஸ்ல ஒரு உள்ள வந்துட்டாரு. நம்மளை பொறுத்தவரை 20% ஆன்டி மோடி ஓட்ட 2024 இருந்ததை ப்ரோ மோடி ஓட்டா மாத்திட்டோம். மோடிக்காக நம்ம செய்த சேவை இது மோடிக்கு தெரியும், நட்டாவுக்கு தெரியும், அண்ணாமலைக்கு தெரியும், சந்தோஷுக்கு தெரியும், அமித்ஷாவுக்கும் தெரியும், ஆடிட்டர் குருமூர்த்திக்கும் தெரியும். இந்த அளவுக்கு எடப்பாடி உள்ள வரதுக்கு ரவீந்திரன் துரைசாமி கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறான். அந்த மேக்ரோ கான்செப்ட் மினிமைஸ் ஆன்டி மோடியில 20% ஆன்டி மோடி ஓட்டு டைலூட் ஆயிருக்குங்கிறது மோடிக்கு ஒரு பிளஸ் தான். சார், இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் அமித்ஷா சொன்னது, தமிழ்நாட்டுல கூட்டணி ஆட்சி, எடப்பாடி தலைவராக இருந்தா கூட இங்க ஒரு கூட்டணி ஆட்சிக்கான சமிக்கை கூட்டணி தான் அதான் அமைக்க போறோம், அதுக்கான முடிவுகளை பின்னாடி பார்ப்போம் அப்படின்னு சொல்றத அது கேட்டு எடப்பாடி அமைதியா தான் இருக்காரு. இதுக்கு முன்னாடி அதிமுகவினர் கூட்டணி ஆட்சின்ற பேச்சுக்கே இடம் இல்லைன்னு தொடர்ச்சி திராவிட கட்சிகள் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா அமித்ஷா கூட்டணி ஆட்சின்னு சொல்லும் போது எடப்பாடி அமைதியா இருக்காருன்னா அப்போ அங்க ஏதோ ஒரு ஈக்குவேஷன் நடந்த மாதிரியான விஷயங்கள் தெரியுது. ஏன்னா அந்த செய்தியாளர் சந்திப்பு தள்ளி போச்சு, அதுக்கப்புறம் ஒரு 5 மணி நேரம் தள்ளிச்சு, நிறைய சந்திப்புகள், நிறைய பார்கென்லாம் நடந்ததா சொல்றாங்க. அமித்ஷா இதை ஸ்ட்ரெங்தன் பண்ண நினைக்கிறாரு. வீட்டிலே போய் விருந்து சாப்பிட்டுட்டாரு. 18% 20% ஆன்டி மோடி ஓட்டு உள்ள வந்திருக்குது. அந்த ஓட்டு ப்ரோ மோடியா வந்திருக்குது. சோ இந்த இடத்துக்குள்ள நாம என்ன பாக்குறோம்னா, எடப்பாடிக்கு பலம் 19.4 தான், ரெட்டலையின் பலம் 20.4. அதுல கிருஷ்ணசாமி எடப்பாடி கூட இல்ல, முபாரக் எடப்பாடி கூட இல்ல. அவங்களுக்கு 6.5% நாம கழிச்சிட்டோம்னா ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு பலம் 19.4 தான். அவங்க இதை எப்படி கிளைம் பண்ணுவாங்கன்னா, இது பார்லிமெண்ட் வேற அசம்பிளி வேறன்னு. அதுல நான் என்ன ஆர்குமெண்ட் வைக்கிறோம்னா, பிஜேபி தலைமைக்கு அந்த என்னோட டேட்டாக்களை தான் பிஜேபியில இருந்து பல தலைவர்களும் மோடியை பிஎம்ஆ ப்ரமோட் பண்ண ஐயா ஆடிட்டர் குருமூர்த்தி விட்டு என்னோட நான் கொடுத்த ஃபேக்ட் நம்ம எடுத்து கொடுக்குறோம். நான் கொடுக்கல, என் கூட ரிஷி இருக்கிறான், ஜெயந்தன் இருக்கிறான், பிரசாந்த் இருக்கிறான், சர்மா இருக்கிறான், தென் எக்கச்சக்க ஹேமந்த் இருக்கிறான். எல்லா நண்பர்களும் எடுத்து கம்பேர் பண்ணி கொடுக்கக்கூடிய ஹரிமாதவன் இருக்கிறாரு. எல்லா மோடி மேல பட்டுதல் கொண்ட அத்தனை டீம் மெம்பர்ஸும் நமக்கு, கீதா மேடம் இருக்கிறாங்க. எல்லாரும் நமக்கு கொடுக்கக்கூடிய வச்சுதான் நம்ம கொடுக்குறோம். அதை நாம அந்த டேட்டாவை கொடுக்கும் போது அந்த டேட்டாவில நாம குறிப்பிட்டிருந்தது என்னன்னா, பார்லிமெண்ட் அசம்பிளிங்கிற கான்செப்டுக்கு வராங்க. பாண்டிச்சேரி முத மக்கள் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி அமைச்ச பூமி. அங்க அதிமுக 4வது போயிட்டு நாம் தமிழர் 3வது வந்திருக்காங்க. நாம் தமிழுக்கு என்ன பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா இருந்தாங்க, அவங்க ஏன் 3வது வந்தாங்கிற ஒரு ஆர்குமெண்ட்டை நம்ம கொடுக்குறோம். அடுத்தபடியா நம்ம ஆர்குமெண்ட் அடுத்தால என்ன கொடுக்குறோம்னா, விளவங்கோடுல பாஜக 2வது வந்திருக்கு, என்டிஏ 2வது வந்திருக்கு. ஜெயலலிதா உயிரோடு இருந்தா என்டிஏ 2வது வர முடியுமா? இல்ல. அதுக்கு பிறகு விளவங்கோடுல ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது நோட்டாவுக்கு கீழே போன நாம் தமிழர் 3வது 5% எடுத்துட்டாங்க, அதிமுக 3.5% எடுத்துட்டாங்க. இது எடப்பாடிக்கு ஈர்ப்பு சக்தி இல்லாததான இதுக்கு காரணம். 1980 மக்கள் தலைவர் எம்ஜிஆர் வெற்றி பெறும்போது, தோல்வி அடையும் போது மக்களவையில மக்கள் தலைவர் எம்ஜிஆர் தோல்வி அடைஞ்சு கலைஞர் பெரிய வெற்றி பெறும்போது தம்பி தமிழகம் எம்ஜிஆர் கொடுத்ததை பார்த்தாயா 2-2 அண்ணா கலைஞர்கிட்ட பேசுற போஸ்டர்லாம் நான் ஒரு காலேஜ்ல படிக்கும் போது பரவலா பெருசா ஒட்டி இருந்தாங்க. அந்த டைம்ல அதிமுக டிஃபென்ஸ் என்னன்னா,
நாங்க பார்லிமெண்ட்ல தான் தோத்தோம். இது இந்திரா காந்திக்கானது. பனைமரத்துப்பட்டியில ராஜாராம் இடைத்தேர்தல ஜெயித்திருக்கிறாரு. திருவட்டார் விளவங்கோடு தான், பழைய விளவங்கோடு திருவட்டார் அந்த பகுதி தான், இப்ப திருவட்டார் தொகுதி இல்ல. அங்க கேமச்சந்திரன் வந்து சிபிஎம் கேமச்சந்திரன் மக்கள் தொண்டர், இஸ் அபவ் காஸ்ட், அவர் வந்து அங்க ஜெயித்திருக்கிறாரு. அப்போ நீங்க இது எம்ஜிஆருக்கு எதிரான தீர்ப்பு அல்லன்னு ஒரு கருத்தை மக்கள் தலைவர் எம்ஜிஆர் முன் வச்சாரு. அதே போல நீங்க 2019 சட்டமன்ற தேர்தல் நடக்கும் போது ஒரு கணிசமான சட்டமன்ற தொகுதியில வெற்றி பெற்று ஆட்சியை காப்பாத்திக்கிட்டாங்க. தோத்த இடத்துல 2வது இடத்துல கணிசமா நின்னாங்க. கமலஹாசன், தினகரன் மற்றவங்களும் அங்க போட்டி போட்டது நம்ம பார்த்தோம். தினகரன் எல்லாம் போட்டி போட்டது பார்த்தாலும் கூட அங்க இவங்க கணிசமா போட்டிட்டு அதுல நின்று வெற்றி பெற்றாங்க. அப்போ பார்லிமெண்ட்ல படுதோல்வி அடைஞ்சவங்க சட்டமன்றத்துக்குள்ள தாக்கு பிடிச்சாங்க. அதே மாதிரி 99 நத்தம் விஸ்வநாதன் ஜெயலலிதாவுக்கு வெற்றி பெற்றாங்க. இப்ப பார்லிமெண்ட்ல என்ன தோல்வி அடைஞ்சீங்களோ அதை விட மோசமான தோல்வியை சட்டமன்ற இடைத்தேர்தல் விளங்கோட்டில் அடைஞ்சிருக்கீங்க. முத பார்லிமெண்ட்ல கிடைச்ச வெற்றியை விட திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கலைஞரே பெறாத வெற்றியை 80 கலைஞர் மக்களவையில ஸ்வீப் பண்ணும்போது ராஜாராம் ரெட்டையில ஜெயித்திடுறாரு. பனைமரத்துப்பட்டியில ஹேமச்சந்திரன் நாயர் அதிமுக கூட்டணியில ஜெயித்திடுறாரு. ஆனா ஸ்டாலின் சட்டமன்ற வேட்பாளர் தாரகை கட்பட்ட மக்களவை வேட்பாளர் விஜய் வசந்த விட அதிக ஓட்டு எடுக்க செய்திருந்தார். அப்போ அந்த பார்லிமெண்ட் வேற சட்டமன்றம் வேறங்கிற அந்த தேதி பொருந்தாது. 2019 ராகுல முன்னிறுத்தி 53% எடுத்தாங்க. 2024 ஸ்டாலினை தான் முன்னிறுத்தினாங்க. அப்ப ஸ்டாலினே சொன்னாரு தமிழ்நாட்டை காப்பாத்திட்டு இந்தியாவை காப்பாத்த போறேன்னு சொன்னாரு. அப்ப நாம சொன்னோம், ஐயா நீங்க தமிழ்நாட்டோட நின்றுடுங்க, இந்தியாவை காப்பாத்தது இங்க மோடி இருக்காரு, அவர் பார்த்துக்கிடுவாரு நம்ம சொன்னோம். அப்ப 2019 ராகுல முன்னிறுத்தினவங்க 24 ஸ்டாலினை முன்னிறுத்தி தான் அந்த ஓட்டை எடுத்தாங்க. இது சட்டமன்ற தேர்தல் மாதிரி தான் நடந்தது. 10.5 கொடுத்ததுனால சேலத்துல 38% வாக்கு எடுத்தாங்க. 10.5 கொடுத்ததுனால சிதம்பரம் விழுப்புரத்துல 35 எடுத்தாங்க. இப்படி வன்னியர்பேட்ல 35 38 எடுத்தவங்க திருநெல்வேலியில 8 தான் எடுத்தாங்க. ராமநாதபுரத்துல 9 தான் எடுத்தாங்க. தேனியில 13 தான் எடுத்தாங்க. இப்படி எம்ஜிஆருக்கோ ஜெயலலிதாவுக்கோ வந்து காஸ்ட் நியூட்ரல் லீடர்ஸுக்கு இப்படி யூனிஃபார்மிட்டி இல்லாம இருந்ததே கிடையாது. இப்படி எல்லா வகையிலுமே வந்து பார்லிமெண்ட் வேற அசம்பிளி வேறலாம் சொல்லி அதை தவறான புள்ளிவரத்தை கொடுக்க முடியாது. அவங்க பொசிஷன் இதுதான். எனிவே பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாம 19.4 எடுத்துட்டாங்க. அது சாதனை ஓட்டு தான். அந்த சாதனை ஓட்டுக்கும் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டோட பாஜக எடுத்த 11.4க்கும் ஈக்குவலான ஒரு அந்தஸ்துல தான் இருக்கணும். 19.4 ரெட்டலையில கிருஷ்ணசாமியும் முபாரக்கும் இல்லாம எடுத்தது. 11.4 ரெட்டலையில பாரிவேந்தரும் ஏசி சண்முகமும் தேவநாதன் யாதவும் ஜான் பாண்டியனும் சேர்ந்து எடுத்தது. 11.4 தாமரை ஓட்டு. அவங்க 2 பேரும் போன பிறகு 19.4 ரெட்டலை ஓட்டு. இப்படி இந்த சூழ்நிலையில 120 ரெட்டலை நின்னா 60 தாமரை நிக்கணும். அந்த அளவுக்கு பாஜக நெகோசியேட் பண்ணணும். ஆனா அதுக்கு எடப்பாடி ஒத்துக்குவாரா? அது கால நேரம் தான் பயில் சொல்லணும். கூட்டணி வேணும்னு அமித்ஷா நினைக்கிறாரு, அதான் இருந்து நான் சாப்பிட்டிருக்காரு. 22% ஓட்டு இருக்கு, 11% 22 எங்க இருக்கு? எடப்பாடி கடந்த 20% வின் பண்ணிருக்காரு இல்ல, 19.4 தான் அவருக்கு ஓட்டு. ரெட்டலையில 20.4 20 11 தானே. 11 20ங்கும் போது நீங்க எப்படி பாதிக்கு பாதி கேட்டா எடப்பாடி கொடுப்பாரா சார்? பாதிக்கு பாதி தெரியும் அவர் எவ்வளவு பெரிய நெகோசியேட்டர். கண்டிப்பா வெரி டஃப் பார்கெனிங். அதைத்தான் ஒவ்வொன்றையும் முறியடிக்கணுங்கிறதுல நாம வந்தது. ஓகே, வரவேற்கிறோம். டைலூட் பண்ணிட்டீங்க ஆண்டி மோடிய. எங்க நோக்கம் அதுதான். இல்ல எல்லாம் தொடர்ச்சியா கூட்டணி வரமாட்டாங்க, நீங்க வந்துட்டாங்க, மாத்த மாட்டாங்க, அண்ணா வருவாருன்னு சொன்னீங்க, அவரே மாத்திட்டாங்க. இப்ப திரும்ப சீட்டை கண்டெயின் பண்ணுவீங்க. ஆனா அதுலயும் எடப்பாடி எப்படி டஃப் பார்கெயின் பண்ணுவாருன்னு பவர்ல இருக்கும் போது, இங்க பவர்லெஸ் இங்க இருக்கும் போதே அவரு 6 சீட்ல கண்டெயின் பண்ணவர் சார் எடப்பாடி பழனிசாமி. அவர் ரொம்ப குறைச்சு மதிப்பிடுறீங்க. நீங்க குறைச்சு மதிப்பிடல. பெரும்பான்மை தமிழ் சமுதாயத்தை சேர்ந்தவர் சரண்டர் ஆக மாட்டார் நான் தானே சொன்னேன். சரண்டர் ஆக மாட்டான்னு அவர் தானே சொன்னாரு. அப்ப அவர் இறங்கி வந்திருக்காருல்ல, அதான் நீங்க மறைக்கிறீங்க. நான் அவரை மதிச்சுதானுங்க சொன்னேன். பெரும்பான்மை தமிழ் சமுதாயத்தை சேர்ந்தவர் சரண்டர் ஆக மாட்டாரு, பிஜேபி பக்கம் வரமாட்டாரு, 26லயும் வரமாட்டாருங்கிறத நான் தானுங்க சொன்னேன். அவரும் சொன்னாரு பொதுக்குழு, அதுதான் நான் சொன்னேன். அப்ப அவரும் விழுந்திருக்கிறாருல்ல, அப்ப அவரு தடால விழுந்ததை மட்டும் பேச மாட்டீங்க. நான் என்னோட கருத்து தப்பா போயிட்டு மறுக்க வரல. மோடிக்கு அதுல நன்மை இருக்குது இல்லையா? நாங்க மோடி நன்மைக்காக தான் நிக்கிறோம். அப்போ அவரு மீண்டும் சசிகலா விஷயத்துல ரவீந்திர சாமி ஜெயித்த மாதிரி சீமான் விஷயத்திலும் ஜெயித்து வாங்குறதுக்காக சீமானை காட்டி அவரை இழுத்து கொண்டு வந்துட்டோன்னு ஏன் எடுங்க? சீமானை காட்டி அவரை நாங்க மோடி பக்கம் கொண்டு வந்துட்டோம், இது எங்களுக்குள்ள வெற்றினியா எடுக்கக்கூடாது. லிட்டரலா பேசினதை மட்டும் நீங்க பாக்குறீங்க, செயல் என்னன்னு பாருங்க. அவரும் சரண்டர் ஆக மாட்டேன்னு தானே சொன்னாரு. எங்களுக்கும் அண்ணாமலை கடைசி வரை ஃபைட் பண்ணோம். அண்ணாமலை மாத்தினது எங்களுக்கு பெரிய அடிதான்.
அவர் டிக்ளைனிங் போல்ஸ், நம்ம அவரை மூணாவது தள்ளணும், நிதிஷ்குமார் மாதிரி சீமான ப்ரொஜெக்ட் பண்ணி பண்ணணும்னு நம்ம சொன்னோம். மறுக்க வரல. அப்படி சொன்னது நடந்துருமோன்னு தானே பெரும்பான்மை தமிழ் சமுதாயத்தை சேர்ந்தவர் சரண்டராக மாட்டாருங்கிறவர் இங்க வந்திருக்காருன்னா அல்டிமேட்டா ஒரு காம்ப்ரமைஸ்ல என்ன லாபம்? நாங்க மோடி எதிர்ப்போட்டு 20% டைல்யூட் பண்ணிருக்கோம். மோடிக்கு பெரிய நன்மை செய்து கொடுத்திருக்கோம். மோடிக்காக அந்த 20 உள்ள கொண்டு வந்திருக்கோம். அது எங்க வெற்றி, நாங்க ஏன் கிளைம் பண்ணக்கூடாது? நன்றி சார், இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை எங்களோட செலவழிச்சது ரொம்ப நன்றி.